ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒர்க்லெஸ் ப்ரொஃபஷனான டிராகன் டேமரை வந்து அவேக்கன் பண்ணியிருப்பாரு. அதை அவேக்கன் பண்ணிட்டமே சோகத்தில் வந்து அவர் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகிறப்ப தான் அந்த ஸ்க்ரீனை வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபஷன் வந்து டிராகன் டேமர், அவரோட லெவலு இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கு. டிராகன் டேமர்ன்றதுன்னா டிராகன் பிளட் இருக்கிற உயிரினங்களையும் டிராகன் மாதிரி இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது தான். இதனால தான் வந்து அங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸும் ஷாக் ஆனாங்க. ஏன்னா வந்து டிராகனை வந்து ஒருத்த கண்ட்ரோல் பண்ணணும்னா அவன் வந்து டிராகனோட பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வந்து யாராலையும் டிராகனோட பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஏன்னா டிராகன்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய என்டிட்டிஸ். ஆனால் டிராகன் பிளட் இருக்கிறது வந்து இருக்கிறதுலே வீக்கான உயிரினங்களாக இருக்கும். அதுக்கு ரொம்ப பவர் இருக்காது. ஆனால் டிராகன் டெய்மர்ன்றது வந்து பெரிய ஒரு கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. டிராகன்ஸ் வந்து மனுஷங்களை வந்து வெறும் அதோட பிரெத்தாலேயே வந்து மனுஷங்களை வந்து கொல்ல முடியும். பட் நம்ம ஹீரோ வந்து நம்மளால் எப்படி டிராகன் டெய்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து கொஷின் மார்க்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த கொஷின் மார்க்லாம் என்னன்னே தெரியலையே, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், இதுலேருந்து நம்ம எப்படி வந்து பவர்ஃபுல்லாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட வீடு வந்துருச்சு. அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா, வீட்டுக்குள்ளே போனால் ஆண்டிகிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி சிரிச்ச முகத்தோடு உள்ளே போவோம்னு சொல்லிட்டு ஹாய் ஆண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஆண்டியும் லிட்டில் ஃப்ரெண்ட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சரி வா லிட்டில் ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டியும் வந்து அவனை சாப்பிட கூப்பிட்றாங்க. 2 பேரும் அங்கே போய் சாப்பிட்ற டேபிளில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் அவங்க ஆண்டி கேட்குறாங்க எப்படி அவேக்னிங் செரமனியெல்லாம் போச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அவ்வளோ ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே ஆண்டி வந்து பரவாயில்ல லிட்டில் ஃப்ரெண்ட், நமக்கு இருக்கிறதுல சின்ன சின்ன ப்ரொஃபஷன்ஸ் கிடைச்சாலும் நம்ம அதை வச்சு லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து உடனே இல்லை ஆண்டி எனக்கு கிடைச்சது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷன் தான். இந்த ப்ரொஃபஷன்னா டிராகன் டேமர். ஆனால் அந்த டிராகன் டேமர்ன்ற ப்ரொஃபஷன்ஸ் டிராகன் இல்லாமல் அது வந்து எதுக்குமே ஆகாத ப்ரொஃபஷன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஆண்டியும் சிரிச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் தானே இத்தனை நாள் உன்னை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் உன்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சிரிச்சுட்டு ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து போய் படுக்கிறதுக்கு கிளம்புறான். இங்கே படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஆண்டி வந்து எப்படி ஒரு செஃப் தான், அவங்க வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு யோசிக்கும்போது அவங்க கையை வந்து யோசிச்சு பார்க்குறான். அவங்க கை ஃபுல்லாமே வெட்டு காயமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் பெட்லேயே நம்மளால் ஆன்ட்டிக்காக எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் தெரியுது. அந்த ஸ்க்ரீனில் வந்து Day 1க்கான ரிவார்டு ட்ரெஷர் மேப்னு சொல்லியிருக்கு. அந்த ட்ரெஷர் மேப்பை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதை கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ண பார்க்குறான். அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அந்த அட்வான்ஸ் லெவல் ட்ரெஷர் மேப்ஸ்னு சொல்லி காமிக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் மிகப்பெரிய இன்னொன்று இருக்குது, டிவைன் லெவல் ட்ரெஷர் மேப்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஷர் மேப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க 3 ட்ரெஷர் மேப்பை நம்ம ஒன்று சேர்த்தோமா அடுத்த லெவலில் இருக்கிற இன்னொரு ட்ரெஷர் மேப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ முன்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் தெரியுது. இந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு தினமும் வந்து ஒவ்வொரு ட்ரெஷர் மேப் கிடைக்கும். இந்த ட்ரெஷர் மேப் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ஸ்கில்லோ இல்லை பொருளோ ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறாரு, அப்படின்னா நம்மளால் டிராகன் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸையோ இல்லை பொருள்களையோ அடைய முடிஞ்சால் நம்மளால் டிராகனை கூட அடைய முடியும். அப்போ நம்மளால் டிராகன் டெய்மராகவும் மாற முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அக்செப்ட்னு சொல்லிட்டு இருக்கிற பட்டனை வந்து கிளிக் கொடுத்து அவர் அந்த ட்ரெஷர் மேப்பை பார்க்குறாரு. அதை பார்த்தா வந்து மவுண்ட் ஷீபியூஷன் சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ட்ரெஷர் மேப் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம இப்பயே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்லேயே நமக்கு காமிக்கிறதுன்னா அவங்களோட பேக்கரி தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஆன்ட்டி வந்து அவங்க ஹீரோ தேடி போய் நெட்டில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் ரூமில் இல்லை. அப்போ பார்த்தா தான் தெரியுது அவர் வந்து லெட்டரை எழுதி வச்சுட்டு அவர் வந்து அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற மவுண்ட் எடுக்க கிளம்பிட்டார். அடுத்த சைட்லேயே நம்ம ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து வந்து மவுண்டன் கிளம்பிடுறாரு. மவுண்டன் போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோ வந்து ட்ரெஷர் மேப் இருக்கிற இடத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவர் பின்னாடி 2 பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து அவரும் நின்று என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி வந்து அவன் வந்து அவன் மேலே இடிக்கிறான். நம்ம ஹீரோ உடனே யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஒரு மலை மாடு மாதிரி இன்னொருத்தவங்க நிற்கிறான். நம்ம ஹீரோ அவன் கத்தி மேலே கை வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். திடீர்னு நம்ம ஹீரோவோட பின்னாடி யாரோ ஒருத்தர் கை வைக்கிறான். யாருன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் கிளம்பி நின்றுக்கிட்டு இந்த இடம் சின்ன பசங்களுக்கானது இல்லைப்பா, நீ எதுக்குப்பா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் கையை தட்டி விட்டுட்டு என் வேலையை என்னை பார்த்து தெரியும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு 3 பேர் வந்து ஒரு மாதிரியாக வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்க ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு இவங்க கிட்ட நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடம் இன்னும் சின்ன பசங்களுக்கானது இல்லைப்பா, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ நான் ஒரு சமணர், எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே அந்த கிழவனும் யோசிக்கிறான், இவன் எந்த லெவலப்பா சமணர்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது. இவன் ஒரு வேளை வாட்டரோ இல்லை ஃபயரோ டைப்பாக சமணராக இருந்தானா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவனாக இருப்பான். அப்படின்னா இப்போ இவங்ககிட்ட முதல்ல வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேர்த்தையும் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோகிட்ட வந்து உனக்கு இன்றைக்கி ரொம்ப லக்கியான நாள் தான், சரி திரும்பி சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க 3 பேரும். அப்பாடா எப்படியே இவங்ககிட்ட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினச்சிக்கிட்டு நம்ம ட்ரெஷர் மேப்பை தேடி இப்போ வந்து கிளம்புறாரு. இப்போ கிளம்பும் போது தான் அவர் பார்க்குறப்ப அங்கே ஃபுல்லாமே மான்ஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சாதுவான மான்ஸ்டர்ஸாக இருந்தாலும்
ஆனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, ஏன்னா இது நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியாவது அமைதியாக இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். நம்ம ஹீரோவும் பொறுமையாக அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறப்ப நம்ம ஹீரோ தெரியாதனமாக ஒரு காலை வந்து ஒரு தவளை மேலே வச்சிருவாரு. அந்த தவளை வந்து கத்தின சவுண்டில் வந்து அங்கே இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கும். உடனே வந்து நம்ம ஹீரோ இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணுமே ஓட ஆரம்பிப்பார். பட் ஆனால் அந்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வரும். நம்ம ஹீரோவை அங்கேருந்து அப்படியே எகிரி குதிச்சு தப்பிச்சிருவார். அப்போ தான் அந்த கீழே அந்த தவளையை பார்த்துச்சே, இந்த சின்ன தவளையால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போகும்போது தான் அவர் கண்ணு முன்னாடியே இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். நீங்கள் ட்ரெஷர் மேப் இருக்கிற இடத்த வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும். என்னது அடைஞ்சிட்டேனா, அப்போ இங்கே தான் ட்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்போ அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு முன்னாடி இருக்கிற 2 பாறைங்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சிவப்பு கலரில் வெளிச்சம் வரும். அவர் என்னென்னு போய் பார்க்கும்போது தான் வச்சு இது உண்மையாலுமே ட்ரெஷர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஓகே கேஸ், இதோட நமக்கு எபிசோட் 2 முடியுது. நமக்கு அடுத்த எபிசோடில் வந்து ஹீரோக்கு அப்படி என்ன ட்ரெஷர் கிடச்சி அது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.